இதுதான் புகழ்பெற்ற காசி காலபைரவர் கோவிலுக்கு செல்லக்கூடிய வழி. ஒரு அலங்கார வளைவு வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். காசியின் காவல் தெய்வமாக விளங்கும் காலபைரவருடைய கோவில் மிகவும் புகழ்பெற்றது என்றாலும் கூட அது செல்லக்கூடிய வழிகள் எல்லாம் மிகவும் குறுகலான தெருக்களிலே அமைந்திருக்கிறது. பாருங்கள், அந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய வழியில்தான் சென்று கொண்டிருக்கிறோம். காசி காலபைரவர் கோவில் என்பது வாரணாசி எனப்படும் காசியில் உள்ள பழமையான சிவன் கோவில்களில் ஒன்றாகும். இந்த கோவிலில் காலபைரவர் சிவபெருமானின் கடுமையான வடிவங்களில் ஒன்றாக மண்டை ஓடுகளை மாலையாக அணிந்து காணப்படுகிறார். கால் என்ற சொல்லானது, அதாவது காலம் என்ற சொல்லானது இறப்பு மற்றும் விதி ஆகிய இரண்டு பொருள்களை கொண்டதாகும். காலபைரவரை கண்டு மரணம் கூட அஞ்சுவதாக சொல்லப்படுகிறது. காசி யாத்திரை செல்லும் அனைவரும் காலபைரவரை வழிபடுவது முக்கியமானதாகும். காசி மாநகரின் புகழ்பெற்ற கங்கை நதி இதுதான். காலையில் எழுந்ததுமே கங்கை நதியிலே குளிப்பதற்காகவும் முன்னோர்களுக்கு தர்ப்பணங்களை செய்வதற்காகவும் பக்தர்கள் வந்து குவிய ஆரம்பித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட புனிதமான கங்கை நதி இதுதான். காசி எனப்படும் வாரணாசி இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஒரு நகரம். இது இந்துக்களின் புனித தலங்களில் ஒன்றாகும். புனிதமான இந்த கங்கை நதியிலே நீராடுவதையும், இந்த கங்கை கரையிலே தன்னுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் செய்வதையும் இந்துக்கள் தங்களுடைய வாழ்வில் உள்ள முக்கியமான கடமைகளில் ஒன்றாக கருதுகிறார்கள். அதனால்தான் எப்பொழுதுமே கங்கை கரையிலே அமர்ந்துள்ள இந்த காசி மாநகருக்கு இந்து பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். சுவாமியை கும்பிடுவதற்கு ஒரு பக்கம், கங்கை நதியிலே நீராடுவதற்கு இன்னொரு பக்கம், அந்த கங்கை நதி கரையினிலே தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணங்களை செய்வதற்காக இன்னொரு பக்கம் என்று பல வகையிலும் மக்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் வகையிலே இந்த காசி மாநகரம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையில்லை. அது மட்டுமல்ல, கங்கை நதி இந்து மதத்தில் ஒரு புனித நதியாக கருதப்படுகிறது. மேலும் இது பல புராணங்களிலும் கதைகளிலும் கூட குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கங்கை நதியின் நீர் பாவங்களை கழுவும் சக்தி கொண்டது என்று நம்பப்படுகிறது. காசியில் கங்கை நதிக்கரையில் தினமும் மாலை நேரத்திலே செய்யப்படும் கங்கா ஆரத்தி என்பது மிகவும் பிரபலமான ஒரு நிகழ்வாகும். எனவே காசி மற்றும் கங்கை நதி இரண்டும் இந்து மதத்தில் மிக முக்கியமான இடங்களை கொண்டுள்ளன. மேலும் இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிரிக்க முடியாதபடி தொடர்பு கொண்டவை. நமது இந்து மத சம்பிரதாயத்தில் இறந்து போன முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும், மாதம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது முக்கியமான சடங்குகளில் ஒன்றாகும். ஆனால் பல குடும்பங்களில் அதை செய்ய தவறுவதால் குடும்பத்திலே பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதை பித்ரு தோஷம், பித்ரு சாபம் என்று சொல்லுவார்கள். ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஜோதிடரும் கொடுத்தால் ஜோதிடர் சொல்லுவார், உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கிறது, பித்ரு சாபம் இருக்கிறது, ராமேஸ்வரத்தில் போய் செஞ்சுட்டு வாங்க, காசியில் போய் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி விட்டுப்போன பித்ரு தர்ப்பணங்களை முன்னோர்களுக்கு திதி கொடுக்க மறந்த விட்டுப்போன அந்த நிகழ்வை இந்த காசியிலே வந்து செய்வதால் பித்திருக்கள் திருப்தி அடைந்து குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் எல்லாவற்றையும் போக்குகிறார்கள், நீக்குகிறார்கள். கஷ்டங்கள் தீர்கின்றன, பிரச்சனைகள் தீர்கின்றன, நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்றன என்பது இந்துக்களுடைய நம்பிக்கை. அதை எப்படி கொடுக்க வேண்டும், இந்த காசியிலே கங்கை நதிக்கரையிலே இந்த தர்ப்பணங்களை எப்படி செய்வது என்பதை விரிவாக பின்னால் பார்ப்போம். பித்ருக்கள் எனப்படும் நமது மூதாதையருக்கு தலைமுறை தாண்டி திதி கொடுக்காமல் அல்லது திதி கொடுக்க மறந்திருந்தால் வாழ்வில் காரணமின்றி தொடர் நஷ்டங்களும் கஷ்டங்களும் வந்து அதனை சரி செய்ய முடியாத நிலைமை ஏற்படும். இந்த பித்ரு தோஷம் தீர நாம் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் தர வேண்டும். பித்ரு தர்ப்பணம் செய்யாவிட்டால் ஆரோக்கிய குறைபாடு, குடும்பத்தில் அகால மரணம், திருமணத்தடை, தீய பழக்கங்கள், ஊனமுற்ற குழந்தை பிறப்பு, மூளை வளர்ச்சி குறைவுள்ள குழந்தைகள் பிறப்பு போன்ற விரும்பத்தகாத சம்பவங்கள்
குடும்பத்திலே நடைபெற்று நிம்மதியை குலைத்துவிடும் என்கிறது சாஸ்திரம். இவை பித்ருதோஷம், மாத்ருதோஷம், நாதி தோஷம், பந்து தோஷம், புத்திர தோஷங்களாக திகழ்கின்றன. இந்த நிலைமை மாற அவரவர் வாழ்க்கைக்கு ஏற்றார் போல பல்வேறு மாறுபட்ட வெவ்வேறு விஷயங்களாக வெளிப்படும். இதனை பித்ருதோஷம், பித்ரு சாந்தி என்று சொல்லுவார்கள். நமக்கு முன்னே உள்ள 3 தலைமுறையில் உள்ள முன்னோர்களுக்கு செய்கிற ஆராதனை, அந்த தர்ப்பணம் நம்மையும் நம்முடைய சன்னதியையும் இனிதே வாழ வைக்கும் என்கிறது கருட புராணம். அந்த வகையிலே காசி யாத்திரை என்பது மிகவும் புகழ்பெற்றதாகும். ஸ்ரீ அலகாபாத், ஸ்ரீ காசி மாநகரம், ஸ்ரீ கயா ஆகிய 3 புண்ணிய நகரங்களை உள்ளடக்கியது. இங்கெல்லாம் மலர்கள் மணப்பதில்லை, காகம் பள்ளிகள் சப்தம் எழுப்புவது இல்லை, மாடுகள் முட்டுவதில்லை, பிணம் எரியும் வாடை வருவதில்லை. காரணம், அங்கு லட்சோப லட்சம் முனிவர்களும் ரிஷி பெருமக்களும் தவம் இயற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களின் தவம் கலைந்துவிடக் கூடாதென்று எண்ணியே எம்பெருமான் கருணை கொண்டு அருளியதே காரணம். திதி என்பது மூதாதையரின் ஆன்மா சாந்தியடைய மூதாதையரின் உடலை எரித்த சாம்பலை வைத்து கொடுக்கப்படுவது. ஒருவர் தனது மூதாதையருக்கு திதி கொடுக்க நினைத்தால் காசி யாத்திரை புறப்படும் நாளுக்கு 10 நாட்கள் முன்னதாக ராமேஸ்வரம் செல்ல வேண்டும். அங்குள்ள அக்னி தீர்த்தத்திலே ஒரு ஐயரிடம் சென்று அவரிடம், ஐயா, நான் காசிக்கு சென்று எனது மூதாதையருக்கு திதி கொடுக்கப் போகிறேன், எனக்கு மூதாதையரின் சாம்பல் வேண்டும், அதனால் இங்கு அவர்களுக்கு திதி கொடுத்து மண் வாங்க வந்துள்ளேன் என்று சொல்லி திதி தர வேண்டும். அவர்கள் சம்பிரதாயப்படி எல்லாம் செய்து அக்னி தீர்த்த கடலில் இருந்து 3 கை மண் எடுத்து அதனை ஒன்றாக்கி, பிறகு அதனை 3 சம பாகமாக்கி, ஒன்று மகாவிஷ்ணு, ஒன்று மகா சிவன், ஒன்று நமது மூதாதையர் என பிரித்து அதற்கு பூஜை செய்து மகாவிஷ்ணு, சிவன் என்னும் 2 பாகங்களை அங்கேயே அக்னி தீர்த்தத்தில் விட்டுவிட்டு நமது மூதாதையரின் பாகமான மணலை மட்டும் ஒரு துணியில் நீரை வடிகட்டி தருவார்கள். அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மணலை வீட்டுக்கு கொண்டு சென்று காசிக்கு புறப்படும் நாள் வரை பூ வைத்து பூஜை செய்ய வேண்டும். இந்த நாட்களில் உறவினர் இறந்தால் போல துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும். இந்த மணல் காய்ந்த பிறகு பார்த்தால் இடுகாட்டு சாம்பலுக்கு சற்றும் மாறாமல் இருக்கும். காசி யாத்திரை தொடங்கும் நாளிலே நீங்கள் திதி கொடுக்க இருக்கும் நாளின் நட்சத்திரம், திதி, நாம் திதி கொடுக்க இருப்பவர் பெயர், அவருக்கு நாம் என்ன உறவு என்பது போன்ற விவரங்களுடன் இந்த மணல், தேன், பச்சரிசி மாவு, எள் ஆகியவற்றை அப்படியே நீரில் விட்டுவிட வேண்டும். அடுத்து நாம் செல்ல வேண்டியது காசி எனப்படும் வாரணாசி மாநகரம். கங்காதேவி இங்கு ஆர்ப்பரித்து ஆனந்தமாக பாய்ந்து செல்கிறாள். இங்கேதான் பல ஆயிரம் முனிவர்களும் மகரிஷிகளும் தினசரி அரூபமாக வந்து ஸ்ரீ காசி விஸ்வநாதரை தரிசிப்பதாக வாரணாசி சேத்திர புராணம் சொல்கிறது. கங்கையிலே ஆனந்தமாக நீராடி மகிழ்வுடன் ஸ்ரீ காசி விஸ்வநாதரை தரிசித்து, ஐயனே, எனக்கு தெரிந்த வகையில் எனது முன்னோருக்கு மூதாதையருக்கு திதி தந்துள்ளேன். பெருமான் அதனை ஏற்று எனது மூதாதையரின் ஆன்மாக்களை திருக்கைலாயமோ ஸ்ரீ வைகுண்டமோ எது அவர்களின் இருப்பிடமோ அங்கு சேர்க்க வேண்டும் என்று மனதிலே ஆழமாக சிந்தித்து வழிபட வேண்டும். இங்கு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சிவலிங்கத்திலே நமது தலையை வைத்து வணங்கி வேண்டுதல் செய்யலாம். இங்கு ஸ்ரீ அன்னை அன்னபூரணி, ஸ்ரீ காசி விசாலாட்சி, ஸ்ரீ மகாகால பைரவர் என நிறைய கோவில்கள் உள்ளன. சந்திரமுகி, அரிச்சந்திரா கட்டம் என நிறைய படித்துறைகளும் உண்டு. இதோ பாருங்கள், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதுதான் காசியின் கங்கை நதி கரையிலே அமைந்துள்ள குமாரசாமி மடம் எனப்படும் குமரகுருபரர் உருவாக்கிய மடமாகும். இது ஒரு சிவன் கோவிலும் ஆகும். இங்கே சிவபெருமான் அருள்கின்றார். அவருடைய சன்னதிகள் உள்ளன. அங்கே சென்று பார்வையிடலாம். அதற்கு முன்னர் குமரகுருபரர் யார், அவரை பற்றி பார்ப்போம். குமரகுருபரர் சிற்றிலக்கிய வேந்தர். செந்தில் கந்தன் திருவருளால் ஊமைத்தன்மை நீங்க பெற்றவர். எடுத்த எடுப்பிலேயே குட்டி கந்தபுராணம் என்று போற்றப்படக்கூடிய கந்தர் கலிவெண்பா என்ற அற்புதமான நூலை அருளி செய்தவர். சிவஞானம் பெற வேண்டி குருநாதரை தேடி யாத்திரை புறப்பட்ட நிலையில் திருத்தருமபுரம் மண்ணை மிதித்தார். மனத்திலே சிவானந்தம் பொங்கியது.
தருமை மண்ணை மிதித்தேன், என் சீவன் சிவனாயிற்று என்கிறார். அப்போது தருமபுரத்திலே அருளாட்சி செய்து வந்த குருமகா சன்னிதானம் மாசிலாமணி தேசிகரிடம் உபதேசம் பெற்றார் குமரகுருபரர். அவருடைய கட்டளைப்படி காசி யாத்திரை சென்றார். காசியை அடைந்தார். அங்கேயோ ஹிந்துஸ்தானி, அதாவது இந்தி மொழிதான். இவருக்கோ தமிழ் மட்டுமே தெரியும். சரஸ்வதி தேவியை பிரார்த்தித்தார். சகலகலா வள்ளி மாலை பாடினார். ஹிந்தி பேசும் ஆற்றலை பெற்றார். பின்னர் முகலாய மன்னன் சபைக்கு சிங்கத்தின் மீது ஏறிச் சென்றார். அனைவரும் வியந்தனர். அரசனிடம் கங்கை கரையிலே மடம் கட்ட இடம் தருமாறு கேட்டார். எவ்வளவு இடம் வேண்டும் என்று கேட்டான் முகலாய மன்னன். கருடன் பறக்கும் இடத்தை தனக்கு தருமாறு கேட்டுக்கொண்டார். கருடன் காசியில் பறக்காது, இவரோ கருடன் வட்டமிட்டு காட்டும் பகுதியை கேட்கிறாரே என்று வியந்தனர் சபையினர். மறுநாள் காசியில் இடம் தருவதாக சொன்னான். அனைவரும் கங்கை கரை நோக்கி சென்றார்கள். கருடனே பரவாத காசியில் பறந்து வந்தது கருடன். கங்கை கரையிலே ஒரு பகுதியை வட்டமிட்டு காட்டியது. அந்த இடத்திலே குமரகுருபரர் அமைத்த மடம்தான் குமாரசாமி மடம் எனப்படும் ஸ்ரீ காசி மடம் ஆகும். குமரகுருபரர் அமைத்த காசி மடம் காவிரி கரையில் கிளை மடம் கண்டது. திருப்பனந்தாளில் காசி மடம் பெரிய அளவில் அமைக்கப்பட்டது. நிர்வாக காரணங்களால் காசி மடத்து அதிபர்கள் காசியிலும் திருப்பனந்தாளிலும் இருந்தனர். தருமை ஆதீனத்தின் பிரதம சிஷ்யர்கள் இவர்கள். இந்த நூற்றாண்டில் பல்வேறு அறக்கட்டளைகளை அமைத்து தமிழும் சைவமும் வளர்க்கும் திருமடம் ஸ்ரீ காசிமடம். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோவில் வாரணாசி எனப்படும் காசியில் உள்ள ஒரு முக்கியமான இந்து கோவிலாகும். இது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இது ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்று என கருதப்படுகிறது. கோவிலின் வரலாறு பல நூற்றாண்டுகள் பழமையானது. பலமுறை கட்டப்பட்டு இடிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்டுள்ளது. காசி விஸ்வநாதர் கோவில் வாரணாசியில் கங்கை கரையில் அமைந்துள்ளது. இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது என்று நம்பப்படுகிறது. சிவபெருமான் இந்த நகரத்தை முதலில் உருவாக்கியதாக ஒரு புராணக்கதை உள்ளது. தற்போது உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் 1777ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இது இந்தூர் ராணி அகில்யாபாயால் கட்டப்பட்டது. கோவிலின் கோபுரங்கள் தங்கமுலாம் பூசப்பட்டுள்ளது. காசி விஸ்வநாதர் கோவில் இந்துக்களால் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. இது சிவபெருமானின் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த கோவிலில் உள்ள லிங்கம் சிவபெருமானின் சுயம்பு லிங்கம் என்று கருதப்படுகிறது. காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு வந்து கங்கையிலே நீராடி சிவபெருமானை தரிசிப்பது பாவங்களை நீக்கும் என்று நம்பப்படுகிறது. வாரணாசியில் கங்கை நதி கரையிலே இந்த ஆலயம் அமைந்துள்ளது. காசியின் மற்ற முக்கிய தெய்வங்களான காசி விசாலாட்சி மற்றும் அன்னபூரணி இருவரும் இந்து மதத்தில் போற்றப்படும் தெய்வங்கள். விசாலாட்சி பார்வதி தேவியின் ஒரு வடிவமாக கருதப்படுகிறார். மேலும் காசி விஸ்வநாதர் கோவிலில் அவருக்கு தனியாக கோவில் உள்ளது. அன்னபூரணி உணவு மற்றும் செழிப்புக்கு அதிபதியாக வணங்கப்படுகிறார். மேலும் காசியில் அன்னபூரணி தேவிக்கு தனியாக கோவில் அமைந்துள்ளது. விசாலாட்சி என்றால் அகன்ற கண்களை உடையவள் என்று பொருள். பார்வதி தேவியின் ஒரு வடிவமாக அவர் காசியில் விஸ்வநாதர் கோவிலில் வணங்கப்படுகிறார். இதோ அன்னையை தரிசனம் செய்து கொள்ளுங்கள். அன்னபூரணி உணவு மற்றும் செழிப்புக்கு அதிபதியாக வணங்கப்படுகிறார். அன்னம் என்றால் சாதம் என்று பொருள். உங்களுக்கே தெரியும். காசியில் உள்ள அன்னபூரணி கோவிலில் அவர் ஒரு கையில் உணவு பாத்திரத்தையும் மறு கையில் கரண்டியையும் ஏந்தியபடி காட்சி தருகிறார். பாருங்கள். அன்னபூரணி தாயாரை தரிசனம் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய வீட்டில் எந்நாளும் உணவுக்கும் செல்வத்துக்கும் நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் குறைவு வரக்கூடாது என்று அன்னையை பிரார்த்தனை செய்து கொள்ளுவோம். அன்பர்கள் அனைவரும் ஒருமுறை காசி மாநகருக்கு சென்று கங்கையிலே புனித நீராடி பித்ருக்களுக்கு தர்ப்பணங்கள் செய்து நம்முடைய குடும்பத்திலே ஏற்பட்டுள்ள பித்ரு தோஷங்களையும் பாவங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்கிக் கொள்ள காசி விஸ்வநாதரை பிரார்த்தனை செய்து காசி அன்னபூரணியையும் காசி விசாலாட்சியையும்
காலபைரவரையும் தரிசனம் செய்து அவர்களிடம் நம்முடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து நம்முடைய குடும்பத்திலே வாழ்வில் எல்லாவித துன்பங்களும் நீங்கி வளமோடு நலமாக குழந்தைகளோடு குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுவோம். நிச்சயமாக நம்மை வாழ்விக்கும் இந்த தெய்வங்கள் நம்முடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்ப்பார்கள். நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகி ஓடிவிடும். நம்முடைய வாழ்விலே வளமும் நலமும் வந்து சேரும். எனவே அனைவரும் வாய்ப்பு கிடைக்கும் அன்பர்கள் ஒருமுறை காசி மாநகருக்கு சென்று அந்த தெய்வங்களையெல்லாம் வழிபட்டு நம்முடைய வாழ்விலே உள்ள எல்லா விதமான துன்பங்களையும் போக்கிக் கொண்டு வாழ வேண்டும் என்று ஞானபாரதம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறது. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அப்புறம் ஆன்மீக அன்பர்களே, மறந்து விடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நாம் போடக்கூடிய அத்துணை ஆன்மீக பதிவுகளும் அற்புதமான ஆலயங்கள் பற்றிய பதிவுகளும் கருணை கடல் காஞ்சி மகான் பற்றிய பதிவுகளும் ஜீவ சமாதிகள் பற்றிய பதிவுகளும் மற்றும் நம்முடைய இந்து பண்டிகைகள் பற்றிய அனைத்து பதிவுகளும் மற்ற ஆன்மீக பதிவுகளும் உங்களை தேடி வந்து சேரும். எனவே மறந்துவிடாமல் ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாழ்க வளமுடன்.